ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம பலபணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பலபணியாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மைதா மாவு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் ரவை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 வாழைப்பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் மாவு இருக்கணும். பனியார கல்லில் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்திங்கன்னா சுட சுட டேஸ்டான பலபணியாரம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் பலபணியாரம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.